தங்கம் வாங்கலாமா, எப்படி வாங்கலாம், இன்னும் குறையுமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்றத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். 22 கேரட் கோல்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,860 ரூபாய் அந்த பீக் டைம்ல பாத்தீங்கன்னா, இப்போ 13,700 இன்னைக்கு ரேட்டு. நான் சொல்றது ஜூலை 3ஆம் தேதி 13,300 400 அப்படின்ற ஸ்டேஜ்ல இந்த மாசம் இருக்கு. சோ என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய்க்கு மேல குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு 5 மாசத்திலேயே குறைஞ்சிருக்கு. நான் வந்து ஜனவரி மாசமே சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பா ஃபால் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னா யாருமே கேட்கல. இப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்பவே வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம், ஏன்னா டாரிஃப் பிரச்சனையால அப்படின்னு நிறைய பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா யூஎஸ் ஈரான் பிரச்சனை ஆரம்பிச்ச பிறகு கடகடன்னு க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால யூஎஸ்ல இருக்கிற பெட்ரோல் டீசல் பிரைசஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இது இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு முக்கிய காரணம் இன்ஃப்ளேஷன் ஒரு நாட்டுல இன்க்ரீஸ் ஆகிறது. இது யூஎஸ்ல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாட்டிலும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ உலகத்துல இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் ஒரு ஹாக்கி ஸ்டோன், கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தி தான் ஆகணும், ஏன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏத்த போறாங்கன்னு யாரு டைரக்ட் இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா யூஎஸோட ட்ரெஷரி பில்ஸ். என்ன இம்பாக்ட்? பாசிட்டிவ். ஏன்னா யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸ் வந்து உலகத்திலேயே சேஃபஸ்ட். கோல்டு எவ்வளவு சேஃபஸ்ட் ஹெவன் ஸ்டேட்டா சொல்றோமோ அதே அளவுக்கு இன்னமும் யூஎஸ் டாலரை சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்க யூஎஸ் டாலர் வச்சிருந்தீங்கன்னா எப்போ வேணா திருப்பி கொடுத்து மாத்திக்கலாம் அப்படின்ற கணக்குல தங்கத்துக்கு ஈக்குவலா.